ரைஸ் இப்போ கறி எடுத்துக்கிட்டோம் சில்லி சிக்கனுக்கு. அதில் முட்டை யூஸ் பண்ணிக்கிட்டோம். இப்போ தேவையான அளவு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறோம். அடுத்தது தூள் உப்பு சேர்த்துக்கிறோம். கொஞ்சமாக போட்டுக்கலாம் தூள் உப்பு. அடுத்தது மஞ்சள் தூள் யூஸ் பண்ணி போட்டுக்குவோம். மிளகாத்தூள், சிக்கன் 65 மசாலா, கார்ன்ஃப்ளவர் மாவு, நம்மளுக்கு மொறுமொறுப்பு கிடைக்கிறதுக்காக அரிசி மாவு கொஞ்சமாக போட்டுக்கலாம். கொஞ்சமாக கறி மசால் போட்டுக்கிட்டோம்னா டேஸ்ட்டு கொஞ்சம் அல்டிமேட்டாக வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 5 நிமிஷம் நல்லா பெசரி விட்டு எல்லாத்தையும் ஒரு 10 நிமிஷம் ஊற வைங்க. ஊற வச்சுட்டு அப்புறம் பொரிக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டோம். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ கறி எடுத்து ஒன்று ஒன்றா எடுத்து நீங்கள் கடாயில் எண்ணெயில் போட்டுக்கலாம். பிரட்டி விட்டுக்கலாம். அப்போ தான் ஒன் சைடாக இல்லாமல் நம்மளுக்கு வேகும். ஏன்னா நம்ம அரிசி மாவு போட்டிருக்கோம். அப்படிங்கிறப்ப நமக்கு அந்த மொறுமொறுப்பு கிடைக்கும். எல்லா பக்கமும் வேகும். வெந்துருச்சு, நம்ம எடுத்துடலாம். நம்ம கலராக இந்த கலர் வந்தோடனே நம்ம எடுத்துருவோம். இந்த கருவேப்பிலையை நம்ம போட்டு இப்படி எடுத்தோம்னா நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். இது எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு வேறு டாஸ்க் ஏதாவது செய்யணும்னு சொன்னாலும் நாங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவில் போடுவோம். தேங்க்யூ.